வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றிகள். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? ஒரே வார்த்தையில அமோகமா, அட்டகாசமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த வருடம் வரக்கூடிய சகல விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கே. சரி, முதல்ல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. சனி 11ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துல எப்பொழுதுமே பாப கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய வலிமையான ஒரு பலமான ஒரு விஷயம். அந்த அமைப்புக்கு 11ஆம் இடத்துக்கு சனி வந்துடுறாரு. 10ஆம் இடத்துல ராகு இருந்தா தொழிலை கிடைப்பாரு. அதுக்குத்தானுங்க பேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சகல வயதினருக்கும் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இந்த 2025 முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எதை படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை தேடி கண்டுபிடிச்சு உணரக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். இதுதாங்க என் படிப்பு, இதுதாங்க வரும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு இந்த இடத்துல வேலை, தொழில், குடும்பம், வருமானம், லாபம், பார்ட்னர்ஷிப் சகலமும் கை கொடுக்கக்கூடிய அற்புதம்ங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. இந்த இடத்துல வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இந்த இடத்துல குரு தன்னுடைய வாளை உங்களுக்கு ஆகாத அட்டமாதிபதி குரு வாழை சுருட்டிக்கிட்டு சத்தம் போடாம இருப்பாரு. ஏன்? சனி லாப அமைப்புகள்ல இருக்கிறனால உங்களுக்கு லாபம் வந்து கிடைச்சே ஆகணும். திருமணத்துல லாபம், பொருளாதாரத்துல லாபம், வியாபாரத்துல லாபம், நட்புனால லாபம், காதல்ல லாபம், இது மாதிரியான சகல தரப்பு அமைப்புகள்லயும் மிகப்பெரிய லாப அமைப்புகளை அமையக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக 2025 சகல தரப்பினருக்கும் இருக்கும். இல்லைங்க எனக்கு அவயோக தசையை ஒத்துழைக்கல. அவயோக தசையை ஒத்துழைக்காத பட்சத்துல 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவ்வளவும் பாதுகாத்து வைக்கக்கூடிய சில அமைப்புகளை கொடுப்பாரு. மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வம்பு வழக்கு அசிங்கம் மாதிரியான சில அமைப்புகள் இருக்கு. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது எனக்கு சாதகமா முடியுமா ஐயா? அற்புதமா உங்களுக்கு சாதகமா மட்டும்தாங்க முடியும். இதையும் தசாபுத்தி அமைப்புகள்ல செக் பண்ணிக்கோங்க. எனக்கு முதல் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருச்சு, 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல் வாழ்க்கை சரி செய்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லைங்க எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். இந்த அமைப்புகள் எல்லாமுமே லாப அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சனி. ஆக்சுவலி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த இந்த வருடத்துல ரிஷபராசிக்காரர்கள் கடந்த 5 ஆண்டுகளை கடந்து இப்பதான் மெல்ல 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 நல்லா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த அமைப்புகள் இன்னமும் ஒரு 4 வருடத்துக்கு தொடரக்கூடிய நல்ல ஒரு முகாந்திரம் இடக்கூடிய ஆண்டாக 2024 வந்துருச்சு. நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்னு காட்டணும்ல, இது மாதிரியான நல்ல அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள்ல ராஜ கிரகங்கள் எல்லாம் சகல தரப்பு அமைப்புகளையும் பாருங்க. ராஜ கிரகங்கள் மிகப்பெரிய வலிமையான அமைப்புகள்ல இதுல மிக முக்கியமாக ராகு மிகப்பெரிய மேன்மைகளை உங்களுக்கு தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல கொடுத்தே தீர்வார். நீங்களே காற்று, ஏரோநாட்டிக் மாதிரியான விமானம் சம்பந்தப்படுற துறையில இருக்கீங்க. காற்றை அடிப்படையாக கம்ப்ரைசர்ல இருந்து ஏக்கோன் செய்யறவங்க வரைக்கும் காற்று அடிப்படையாக கொண்டுதான் செய்றீங்க. இந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. காற்று ராசிகள் இந்த 2025 மிகப்பெரிய வலிமை அடையுது. காற்று ராசிகள் வலிமை அடைந்தால் காற்றை உபயோகப்படுத்தி இருக்கக்கூடியவங்க, காற்று சம்பந்தப்படுறவங்க, விண்டு மில்லு, அது இதுன்னு என்ன அமைப்பு காற்றை சார்ந்து இருக்கோ இது சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய மேன்மைகளை ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் அழகக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல், திருமணம் மாதிரியான அமைப்புகள் மிகப்பெரிய மேன்மை. திருமணமானவர்களுக்கு குழந்தை அமைப்புகள் மிகப்பெரிய மேன்மை. வேலை, பொருளாதாரம், வீடு, வாகனம் அப்படின்னு எதிர்பார்த்த சகலமும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். மிக முக்கியமாக குழந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கையில குழந்தை, இந்த வருடம் உங்களுடைய கையில குழந்தை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லிடலாம். நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய, எங்கெங்க எந்தெந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை, பொருளாதாரத்துல ஒரு மேன்மை. நீங்க இவ்வளவு நாள் யாரும் என்ன மதிக்கலுங்க இப்ப அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல இதற்கு அப்புறம் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அத்தனையும் கூடக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக 2025 தை மாதம் பிறந்ததுல இருந்தே இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்த மொத்த பலன்களையும் ராகு, கேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜகிரகங்களின் அமைப்புகள்ல வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்கோம். 4ஆம் இடத்து கேது கூட உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை கெடுதல்களை பண்ணிவிட மாட்டார். ஏன் அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, ராகு 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கெடுபலன்களை செய்வார். கேது இருக்கும் இடங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ மட்டுப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அப்ப இந்த அமைப்புகள்ல ராகு கேதுவும் உங்களுக்கு, கேது குரு
ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கேது மிகப்பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டார். ஒட்டுமொத்தமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அட்டகாசமான ஆரம்பம் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினராக இருங்க, மாணவராக இருங்க, வயதானவர்களாக இருங்க, சகல தரப்பினருக்கும் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு 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 வருடமாக இந்த 2025 மிகப்பெரிய மாற்றங்களும் சந்தோஷங்களும் இன்பங்களும் கொண்ட இனிய மாதமாக சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கும். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.